ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி 2வது வீடியோ பார்க்கலாமா? உங்களுக்கோசரம் போடுறது. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சரி, முக்கணிகள்னோன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மா, பலா, வாழை. இன்றைக்கி இந்த முக்கணிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? உங்கள் பாடத்தில் கேட்பாங்க முக்கணிகள்னால் எது அப்படிம்பாங்க. அப்புறம் சித்திரை மாதம் நம்ம சாமிக்கெல்லாம் வச்சு கும்பிட்றப்ப முக்கணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த முக்கணி தான் மா, பழா, வாழை. இதோட பயன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒன்று பயனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப சிறந்தது இந்த 3 பழங்களுமே. ஆனால் இந்த பலாப்பழங்கிறது ஒரு சீசனில் தான் கிடைக்கும். அதனால் அதை அதே மாதிரி சித்திரை மாதம் பிறந்தாவே மாம்பழம் கிடச்சிரும். வாழைங்கிறது எப்பயுமே கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் அது. அதனால் வாழையிலையும் நிறைய ரகம் இருக்குது, மாம்பழத்தையிலையும் நிறைய ரகங்கள் இருக்குது. பலாப்பழத்தில் சின்ன சைஸு கச்சம்பாங்க, பெருசு வந்தோன்னே பழம்பாங்க. அந்த சின்ன வடிவத்தில் இருக்கிற அந்த பலாப்பழத்தை காயை என்ன செய்வோன்னா பொரியல் செய்வாங்க, இன்னும் நிறைய பதார்த்தங்கள் செய்வாங்க, சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாம்பழத்தில் நிறைய ரகங்கள் இருக்குது, தெரியும் இல்லைங்களா? மல்கோவா, ருமானி, பங்கனப்பள்ளி, இந்த மாதிரி நிறைய செந்தூரா நிறைய இருக்குது. அதே மாதிரி வாழையில் எடுத்துட்டோம்னா செவ்வாழை இருக்குது, நேந்திரம் இருக்குது, ரஸ்தாளி இருக்குது, பூவம்பழம் இருக்குது. இந்த மாதிரி அதுலேயும் மலவாழை இருக்குது, நிறைய ரகங்கள் இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த பழங்கள் முக்கணிகளையும் பற்றி அதோட நன்மைகள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது உடலுக்கு ரொம்ப சிறந்தது. இயற்கையிலேயே இது கடவுள் தந்த வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம். மூவேந்தர்கள்னு யார் ஞாபகம் வருது? அதையும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. முக்கணியை பற்றி இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பயன்கள்ங்கிறப்ப ஒரு பொருளையும் எடுத்துக்கும் போதே அதில் நிறைய பயன்கள் இருக்குது. குறிப்பிட்ட சில பயன்கள் மட்டும், நன்மைகள் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். வாழைப்பழம் சாப்பிடுவதால் மன அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் வரும் வாய்ப்புகளை குறைக்கிறது. அதிக நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும். வாழைப்பழத்தில் மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்திருக்கிறது. வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது. கண் பார்வையை ஆரோக்கியமாக வைத்திருக்க வாழைப்பழம் உதவுகிறது. அதில் நிறையா வகைகள் இருக்குது, நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பலாப்பழத்தில் ஆரோக்கியமான, அதுவும் அப்படி தான், கண் பார்வை மற்றும் தோல் பராமரிக்கவும் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதிப்படுத்துகிறது. புற்றுநோயிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. எலும்புகளை உறுதிப்படுத்துவதும் நினைவாற்றலை உருவாக்குகிறது. இரத்த சோகையை சரி செய்கிறது. உயர் இரத்த அழுத்தம் குறைகிறது. ஆரோக்கியமான தைராய்டு மற்றும் செரிமானத்திற்கு உதவுகிறது. ஏன்னா இப்போ தைராய்டு பிரச்சனைங்கிறது ஆண் பெண் இருபாலாருக்கும் வந்துடுச்சு. அதை குறைக்கிறதுக்கு இந்த பலாப்பழம் சாப்பிட்டா சிறந்ததுங்கிறாங்க. நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, இன்னும் பல சத்துக்கள் நம்ம பலாப்பழத்தில் இருக்குது. நான் குறிப்பிட்ட சிலது மட்டும் எழுதியிருக்கேன். இன்னும் நிறையா பயன்கள் இருக்குது, அதோட நன்மைகள் இருக்குது. அதையும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குறிப்பிட்ட சில மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் பலாப்பழத்தையும் நம்ம உணவில் எடுத்துக்கலாம். மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா மாம்பழத்தில் இதயத்தையும் மூளையும் பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மாம்பழத்தின் மேல் தோல் பகுதியில் தான் விட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது. சில பேர் அந்த தோல் சில பழங்களில் கசக்கும்னு கீழே போட்டுருவோம். ஆனால் அதில் தான் விட்டமின் சி சத்து அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஞாபக சக்தியை அதிகரிக்க மாம்பழம் உதவுகிறது. நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களையும் தீர்க்க உதவுகிறது மாம்பழம். மூளை செல்களை அதிகம் தூண்டக்கூடிய தாது மற்றும் தேவையான சத்துக்கள் மாம்பழத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சில வகைகள் நான் சத்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சத்துக்கள் மாம்பழத்துலேயும் இருக்குது. அப்படியாப்பட்ட அந்த சத்துள்ள பழங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். அதை தான் நம்ம குறிக்கோளாக கொள்ளணும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ வர்ற குழந்தைங்களும் நிறைய இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாமே கண் பார்வையிலேருந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திலேருந்து எல்லாமே சிறந்து விளங்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.